கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள் வழியாக நமது கத்தோலிக்க விசுவாசமும் இறை வார்த்தையும் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றன, எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த உலகில் 3 நிலைகள்: அரசியல், சமூகம், ஆன்மீகம். இவைதான் இந்த உலகை ஆளுமை செய்கின்றன, ஆட்டி படைக்கின்றன. இந்த ஆன்மீகத்தில் பாருங்க, இந்த உலகத்தின் தாய் முதல் பெண்ணாக நிற்கின்றாள் அன்னை மரியாள். அடுத்தது ஆண்டவரோடு இணைந்து பணியாற்றிய அன்பு புனிதை மகதலா மரியா. அடுத்ததாக எஸ்தர், யூதித், ரூத் என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. சமூக வாழ்விலே, சமூக அரசியலிலே பாருங்க, மதர் தெரசா, கேத்ரின் ஆஃப் சியனா, லீமா ரோஸ், டொரோத்தி, ஜோன் ஆஃப் ஆர்க் என்று பெண்களின் பட்டியல் நீண்டு கொண்டு செல்கிறது. அரசியல் வாழ்க்கையில பாருங்க, கோல்டா மேயர், மார்கரெட் தாட்சர், குயின் எலிசபெத், நமது இந்தியாவிலே இந்திரா காந்தி என்று இவ்வாறு பெண்களின் பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே செல்கிறது. அன்பானவர்களே, இந்திய காலகட்டத்தில் என் அன்பு சகோதரிகள், பெண்களாகிய நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? இவர்கள் நாம் சொன்ன பெயர்கள் எல்லாம் பாருங்க, அடக்குமுறை இருந்த காலத்துல, பெண்கள் மதிக்கப்படாத காலத்துல, பெண்களை வெறுத்து ஒதுக்கிய காலத்துல, எல்லா சட்டங்களையும் உடைத்துக் கொண்டு, அரசியல் அமைப்புகளை உடைத்துக் கொண்டு, அடக்குமுறைகளை உடைத்துக் கொண்டு ஒவ்வொரு துறையிலும் எழுந்தார்கள், பிரகாசித்தார்கள். காரணம் அர்ப்பணம், உண்மை, உத்தமம். உலக சரித்திரத்தையே 2ஆக பிரித்த கிறிஸ்துவின் பிறப்பு, மீட்பின் திட்டத்தின் தொடக்கத்தில் தந்தையாம் கடவுள் தெரிந்தெடுத்த ஒரு பெண் அன்னை மரியாள். சரித்திரத்தை 2ஆக புரட்டி போட்ட காரியம். இன்னும் பேசப்படுகிற விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசியான தாய், அவருடைய பிள்ளைகள் இல்லையா? என் அன்பு சகோதரிகளை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நமது வாழ்க்கையில, ஒரு ஆணின் வாழ்க்கையில ஒரு பாட்டியாக, தாயாக, மனைவியாக, காதலியாக, அக்காவாக, தங்கையாக, ஒரு தோழியாக, எல்லா நிலைகளிலும் ஒரு பெண் ஒரு ஆணை இயக்கி கொண்டிருக்கிறாள். அன்பினால் கட்டப்பட்டிருக்கிற ஆண்களுக்கு இவர்கள்தான் கண்கண்ட தெய்வங்களாக இருக்கிறார்கள். பெண்மை போற்றப்பட வேண்டியது. ஆனால் இன்று ஆண்டவன் அருளை இழந்து, விவிலிய விழுமியங்களை இழந்து, ஆன்மீகம், சமூகம், அரசியல் நிலைகளிலே எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள் அலைபேசிகளின் அடிமைகளாக, தொலைக்காட்சியிலே தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டவர்களாக, சினிமா கதாநாயகர்களின் நாயகிகளின் பின்னால் தங்கள் எண்ணங்களையும் நேரங்களையும் செலவிடும் கீழ்த்தரமான எண்ணங்களோடு, எத்தனை எத்தனை அவலங்களோடு இந்திய சமூகம் பெண்களில் காண்கின்றது. பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தினசரிகளிலும் சரி, மீடியாக்களிலும் சரி, அடிபடுகின்ற ஒரு கேவலமான காரியத்தை பாருங்க. தங்களது வாழ்வுக்காக தங்களதையே விட்டு போடுகின்ற, கையளிக்கின்ற பெண்களின் கூட்டம். சினிமா துறையில, அரசியல் அமைப்புகளில, பணியிடங்களில பெண்களின் நிலை ஏன் இவ்வாறு ஆனது? காரணம், நீங்கள் உங்களையே இழந்து போனதின் காரணம், உங்களுக்குள் இருக்கின்ற அந்த தீப்பொறியை அணைத்து விட்டதின் காரணம், இன்று நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்கள். சட்டம் உங்களை கட்டுப்படுத்தவில்லை, சமூகம் உங்களை மட்டுப்படுத்தவில்லை, உங்களுக்கு சுற்றி நீங்களே வேலியடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அலைபேசி என்னும் கைக்குள் இருக்கின்ற, அடக்கி போகின்ற அந்த சாதனத்திற்குள் உங்களை அடிமைகளாக அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொழுதுபோக்கு தொலைக்காட்சி வாழ்வையை போக்குகின்ற ஒரு தொல்லைக்காட்சியாக உங்கள் வாழ்வை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. உங்களது வல்லமை மழுங்கடிக்க போய்விட்டது சகோதரிகளே. உங்களில் இருக்கின்ற எழுச்சி வீழ்ந்து போய்விட்டது அன்பு தங்கைகளே, தமக்கைகளே. எனவே ஆண்டவர் என்று அழைக்கின்றார். அன்று ஏரோது அரசனின் மனைவி, அந்த அரண்மனையின் அதிகாரியின் மனைவி யோர்னா பாருங்க, சட்டத்தை உருவாக்கிய இடத்தில் இருந்து சட்டத்தை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தார்கள். காரணம், இயேசுவால் ஈர்க்கப்பட்ட அந்த அன்பு, அந்த எளிமை, அந்த அர்ப்பணம், அந்த உண்மை, அந்த பரிசுத்தம். இன்று கிறிஸ்து என் அன்பு சகோதரிகளே உங்களை இருக்கின்றாரா? இந்த உலகம் இருக்கின்றதா? நீங்கள் எதற்கு உங்களை கையளித்துள்ளீர்கள்? அதனால்தான் இன்று எல்லா நிலைகளிலும் ஒதுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, கண்ணீர் சிந்தி வீடுகளின் மூலைகளிலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள்.
இயேசுவின் அன்பு உங்களை ஈர்க்கட்டும். உங்களில் இருக்கின்ற வல்லமை கிறிஸ்துவின் அருள் பொங்கி பெருகட்டும், வழியட்டும். எழுந்து ஒளி வீசுங்கள். உங்களை சுற்றித்தான் உலகம் இயங்குகிறது. மறந்து போனீர்கள். அதனால்தான் பழமொழி ஆமத்தில் சொல்லுகிறார், புத்தியுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஆண் என்று சொல்லல. எனவே உங்களுக்குள் இருக்கும் இழந்து போன வல்லமையை, இழந்து போன அதிகாரத்தை, இழந்து போன அன்பை, இழந்து போன கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்நாளிலே எழுந்து ஒளி வீச வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். வெளியே வா அன்பு சகோதரியே, எழுந்தனல். பழமையற்ற எல்லாம் தள்ளிக்கட கலைந்துவிட்டு ஆண்டவரை அணிந்து கொள். ஆண்டவருக்காய் எழுந்து ஒளி வீசும் பொழுது ஆண்டவர் உன்னை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, அன்னை மரியாள் வழியாக மீட்பின் திட்டத்தை தொடங்க கிறிஸ்துவின் தாயாக என் அன்பு தாயை தெரிந்து கொண்டீரேன். இந்த உலகிலே வாழும் அன்பு சகோதரிகள், உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. அவர்கள் பெற்ற அருளை, கொடுத்த வல்லமையை, கொடுத்த மேன்மை இழந்து போயிருக்கிறார்கள். உலக பிரகாரமான மாயைகளிலும் கவர்ச்சிகளிலும் விழுந்து போயிருக்கிறார்கள். உலகமே பெரிதென்று மயங்கி போயிருக்கின்ற என் அன்பு சகோதரிகளை ஆண்டவா மீண்டும் ஒரு முறை மன்னித்து ஒளி வீச செய்வீராக. என் தாய் மரியாள் வழியாக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான சகோதரிகளே, இன்றைய செய்தி உங்களுக்கு தான். எழுங்கள். உங்களது அவல நிலை நீங்களாக ஏற்படுத்தி கொண்டது, யாரும் உங்கள் திணித்தது அல்ல. எனவே நீங்கள் தான் உதறி தள்ள வேண்டும், கட்டுகளை உடைக்கணும். வெளியே வாருங்கள். ஆண்டவரின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள், அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். எழுந்து ஒளி வீசுங்கள். இறையரசை கட்டுவோம், சமுதாயத்தை கட்டுவோம். ஆன்மீகத்தில் முதன்மையானவர்களாக நீங்கள் எழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். உழையுங்கள். இந்த நாளும் இனிய நாளாகட்டும். ஆமென்.